டேய், என்ன அந்த சைடு எப்படா இருக்கேன்? யார் அந்த குழந்தைங்க? நான் நல்லா இருக்கேண்ணே. நம்ம மாமா பசங்க தான். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அட்மிஷனில் இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் 3 பேரும். நீங்கள் என்னண்ணே இந்த பக்கம்? அது ஏன்டா கேட்குறா தம்பி? 3 நாளாக ரத்தத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன்டா. ஓ நெகட்டிவ் ரத்தம் தேவைப்படுது. நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். ஒருத்தரும் வந்த பாடம் இல்லைடா தம்பி. இப்போ என்னண்ணா பண்ண போகிறீங்க? அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியலடா. மாமா, நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுமா. யாருக்கு மாமா ரத்தம் தேவைப்படுது? என் தங்கச்சிக்கு தான் பாப்பா. 3 நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாப்பா. எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டுட்டேன். இன்னும் யாருமே உதவி பண்ணலை பாப்பா. ரொம்ப சிரமமாக இருக்குது பாப்பா. மாமா, அந்த வாட்ஸ்அப்பில் போட்ட மெசேஜ் என்கிட்ட கொஞ்சம் காட்டுறீங்களா மாமா? சரிப்பா, காட்டுறமா. என்னம்மா பண்ணுற? கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. மிக மிக அவசரம், ரத்த தேவை, ஒரு உயிரை காப்பாற்ற உதவுங்க. பெயர் பார்வதி, வயது 17, ஓகு நெகட்டிவ், இடம் புதுக்கோட்டை மருத்துவ கல்லூரி. இந்த பதிவில் மிக மிக அவசரம்னு போட்டிருக்கீங்களே, எதுக்காக மாமா உங்க தங்கச்சிக்கு ரத்தம் தேவைப்படுது? அவ உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. அதனால தான் பாப்பா. உடம்புல ரத்தம் இல்லாட்டி அதுக்கு யார் மாமா காரணம்? என்னம்மா சொல்கிறேன், எனக்கு புரியலம்மா. சரிண்ணே, நீங்கள் பேசிகிட்டு இருங்க. அர்ஜென்ட்டாக ஒரு ரிப்போர்ட் வாங்கணும். பசங்களை பார்த்துங்கண்ணே. நான் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறேண்ணே. சரிங்க, போய்ட்டு ஆ. சரிங்க மாமா, உங்க தங்கச்சிக்கு நீங்களே ரத்தம் கொடுத்தா என்ன? இல்லைப்பா, நான் இது வரைக்கும் ரத்தம் கொடுத்ததில்ல. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குப்பா. அப்ப இதுவரையும் தொடர்ச்சியா ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு? இந்த மண்ணுல ரத்தம் கொடுக்கறதுக்காகவே அவங்கெல்லாம் பிறந்திருக்காங்களா? அவங்களும் நம்மள மாதிரி தானே மாமா. அவங்களுக்குள்ள மனசு கூட ஏன் மாமா உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? நம்ம கூப்பிட்ட உடனே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம 3 மாசத்துக்கு ஒரு தாட்டி வந்து ரத்தம் கொடுத்துட்டு போறாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன மாமா செஞ்சிருக்கீங்க? இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டு ரத்தம் கொடுக்க வந்தவங்களுக்கெல்லாம் ரத்தம் கொடுத்துட்டு போகிறப்ப செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்பேன். ஆனால் அவங்க எதுவுமே வேணான்னு சொல்லிடுவாங்க. சரி, சும்மா அனுப்பிச்சி விடக்கூடாதே அப்படின்னு ஜூஸு பிஸ்கெட்டு வாங்கி கொடுத்துட்டாப்பா அனுப்பிச்சி விடுவேன். அதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சா மாமா? அடுத்தவங்களுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காகவே வாழ்றாங்களே, இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு உயிரை காப்பாத்திடுங்கிற சந்தோஷத்தை தவிர. எத்தனை பேர் அப்பா அம்மாவுக்கு தெரியாம வந்து ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் வேலையில இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பர்மிஷன் கேட்டுட்டு வந்து ரத்தம் கொடுத்துட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா மாமா உங்களுக்கு? இதோட இன்னொன்னு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பாசிட்டிவ் ரகம் எல்லார்கிட்டயும் இருக்கு, ஆனா அதை கொடுக்க கூட முன் வர மாட்டீங்க உங்க குடும்பத்துக்கே. நீங்க ஒவ்வொரு வீட்டுல கல்யாணம் காது குத்துன்னு வச்சா அண்ணே தம்பி மாமே மச்சா ஊருக்காரவங்க சொந்த பந்தம்னு 1000 பேர் குறையாம எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ஆனா அதே குடும்பத்துல ஒருத்தருக்கு ரத்தம் வேணும்னா உதவி பண்ண யாருமே வர மாட்டேங்கிறாங்க. எங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாப்போம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ரத்தம் கொடுத்துட்டு போனாங்களே, அவங்களோட போன் நம்பர் யாராச்சும் இன்னைக்கு இறக்கி வச்சிருக்கீங்களா? அவங்க ரத்தம் கொடுத்தனாலதான் எங்க குடும்பத்துல இருந்து ஒரு உயிர் பொழைச்சாங்க அப்படிங்கிற நன்றியை மறக்காம வருஷத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி யாராச்சும் பேசியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு ரத்தம் தேவைன்னா 4 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் மெசேஜ் போட்டுட்டா நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு இருக்கும். இது தவறு. இந்த மனநிலையை எல்லாரும் முதல்ல மாத்துங்க. நீங்க நன்றி சொன்னாலும் சொல்லனாலும் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரத்தம் கொடுத்துட்டு போறவங்க பல பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனா நம்ம வேலை முடிஞ்சோன்னா அப்படியே கடந்து போயிடுறோம்.
முதல்ல நம்ம குடும்பத்துக்கு யாராவது ரத்தம் தேவைப்பட்டா நம்ம தான் மாமா முன் வரணும். நம்மளே முன் வரலாட்டி மித்தவங்க எப்படி மாமா முன் வருவாங்க? மாமா, நம்ம ரத்தம் கொடுக்கறதால நம்ம உடம்புல புது ரத்தம் ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க மாமா. அதனால எல்லாரும் தைரியமா ரத்தம் கொடுக்கலாம் பாப்பா. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ தகவல் உங்களுக்கு எப்படிப்பா தெரியுது? எங்க அப்பா நான் தமிழர் கட்சியில குருதிக்கொடை பாசறை பொறுப்பாளராக இருக்காரு. அதனால அவங்களுக்கு வர செய்திகளாக நாங்க படிச்சு தெரிஞ்சுக்குவோம் மாமா. ஒவ்வொரு டோனரை எங்க அப்பா ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நாங்க பார்த்துருக்கோம். அதனால தான் மாமா இவ்வளோ தகவல் எங்களுக்கு தெரியுது. மாமா, நாங்க ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க மாமா. மாமா மாமா எங்க மாமா போறீங்க? என் தங்கச்சிக்கு நானே ரத்தம் கொடுக்க போறேன்பா. சூப்பர் மாமா. கடவுளுக்கு நிகரான குருதி கொடையாளர்களுக்கு இந்த குறும்படத்தை சமர்ப்பிப்பதில் பெருமை அடைகிறோம். நாம் தமிழர் கட்சி, குருதி கொடை பாசறை. எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்த நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்குக்காக அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக. ஓட்டு பாருங்க, ஓட்ட அப்புறம் பாருங்க.